சாம்பிள்ஸே வந்து வெடிக்கட்டு மாதிரி வெடிச்சிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். ஆமாம், அதிமுகவினுடைய திட்டங்களை தான் திரு விஜய் அவர்கள் வந்து வேற ஒரு இதில் பண்ணுறாருன்னு சொல்லி. யாருடைய திட்டங்கள் இல்லைங்க, மக்களுக்கான திட்டங்கள்ங்க. சப்போஸ் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 3 சிலிண்டர் கொடுக்குறாரு வருஷத்துக்கு. கிட்டத்தட்ட அந்த ஸ்கீமை காப்பி பண்ணி தான் இவர் சொல்கிறாருங்கிற ஒரு விமர்சனமும் வந்து இவருக்கு. விமர்சனம் இதில் என்னங்க இருக்குது? நல்லது எங்கே கிடைச்சாலும் யார் சொன்னாலும் ஏற்றுக்கலாங்க. அதாவது வந்து இதெல்லாம் ஸ்டாலின் சார் செய்ய முடியாத விஜய் எப்படி செய்ய முடியும்னு கேட்பாங்க. 20% ஸ்டாலின் சார் சிஎம்முக்கு போகுது, 10% அவங்க அமைச்சர்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட நாகரிகமாக உங்கள் கொள்ளையை நான் விவரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேர் யூ வில் கெட் த மணினா அதுக்கு ஆன்சர் தான் கரப்ஷனை கட் பண்ணுவேன். பணம் இல்லைன்னு சொன்னால் எப்படி விடிய காலத்தில் 5:30 மணிக்கு 5000 ரூபாய் போடுறாங்க, 8000 12,000 ஆக்குவேன்றாங்க. ஸோ பணம்லாம் இருக்குதுங்க. அதை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதை எப்படி கையாள்வதில் தான் ஆட்சியாளர்களுக்கு சிக்கல் வருது. கரப்ஷன் மேஜர் ஃபேக்டர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுசாக எதுவும் செய்ய போகிறதில்ல. உங்களை இது போல் வரி போட்டு வாட்டி வதைத்திருக்கிற கடந்த ஆட்சியாளர்கள் செய்ததெல்லாம் நாங்கள் மாற்றுறோம், இதெல்லாம் குறைக்கிறோனால பெரிய ரிலீஃப் ஆச்சா. ஏன் அதை செய்யக்கூடாது? ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமா சார்? சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி வெகு விரைவில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த சூழலில் இந்த அரசியல் களத்திற்கு புதிதாக வந்திருக்கிற டிவிகே வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது வந்து வாத பிரதிவாதங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த நிலைமையில் மகளிர் தின விழாவை வந்து தொடங்கி நடத்தியிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில். அந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதில் சில அறிவிப்புகள் வேறு சொல்லியிருந்தாரு. அந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டுக்கர் இல்லை, கூட்டம் எப்போவுமே வந்து அது ரெஸ்ட்ரிக்டட் க்ரௌடு தானுங்களே. அந்த இன்டோர் மீட்டிங்ன்றதால, அதுவும் அவங்க அந்த கியூஆர் ஐடி கார்டு கொடுத்து அனுமதித்தவங்க மட்டும்தான் வந்தாங்க. அதுவே தௌசண்ட்ஸில் இருந்ததுங்க. நல்ல கூட்டம். அதுவும் பர்டிகுலர்லி விமன் தான். அதில் இருந்த ஆட்கள், நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் ஆண்கள் தவிர டோட்டலாக வந்து 100% மகளிர் தான். அதில் நான் பார்த்தேன், இளம் பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து வயதான அம்மா மக்கள், சகோதரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அது ஒரு உற்சாகமாக தான் இருந்தது. அதாவது சர்வதேச மகளிர் தினம் 8ஆம் தேதி மார்ச் என்றாலும் கூட ஒரு நாள் முன்னால் அவங்க மகாபலிபுரத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த 8ஆம் தேதி எல்லா இடத்துலையும் மற்றவங்கெல்லாம் பண்ணணுன்றதுக்காக அவங்க மாவட்டங்களில் அதை வந்து இங்கே தலைமை கழகத்தில் பண்ணாங்க போல இருக்கு. இட் வாஸ் எ வெரி குட் கேதரிங். மகளிர் தினத்துக்காக பல ஆயிரம் மகளிர் திரண்டு இருந்தது வந்து நல்ல விஷயந்தான். அதில் வந்து அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 12 வாக்குறுதிகள் சாம்பிள்ஸ்ன்னு சொன்னார். இதெல்லாம் சும்மா மாதிரி தான் அப்படின்னாரு. சாம்பிள்ஸே வந்து வெடிக்கட்டு மாதிரி வெடிச்சிட்ருக்கு இப்போ தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்ன 12மே வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டது தான். பெண்களுடைய நலன் சார்ந்தது, உரிமை சார்ந்தது தான். விஜய் வந்துங்க ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு வந்து பெண்கள் மீது அக்கறை இருக்கிறது என்பதை தொடர்ந்து அவர் சொல்லிகிட்ருக்காரு. அவருக்கு ஆதரவும் பார்த்திங்கனாலும் மெயின் ஸ்டே வந்து 2 தான். ஒன்று யூத் அண்டு விமன். அதில் மேஜர் வந்து விமன் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான அந்த சில கோரிக்கைகளை இதில் தேர்தல் உறுதிமொழியாக அவர் அந்த கூட்டத்தில் சொன்னது அது ரொம்ப வரவேற்புக்குரியதாக தான் நான் பார்க்குறேன். மற்றவங்கெல்லாம் காப்பி அடிச்சிட்டாரு, கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொன்னால் கூடங்க, நல்லதை இன்னொருத்தர் பார்த்து செய்கிறது, இம்ப்ரூவ் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. இப்போ மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் தான் கொண்டு வந்தார், மிட் டே மீல் ஸ்கீம்னு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் ரொம்ப நாள் அதை விட்டாங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் முதலமைச்சரின் சத்துணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தார். அப்போ அதை வந்து எம்ஜிஆர் காப்பி அடித்தாருன்னு சொல்லலாமா? நல்ல விஷயத்தை யாராக இருந்தாலும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லது தானுங்களா? அடுத்தது வந்து கருணாநிதி அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா,
சின்ன பசங்க குழந்தைங்கிட்டலாம் தட்டை கொடுத்து கையேந்த வச்சுட்டார் எம்ஜிஆர்னாரு. அதை கேவலப்படுத்தினார் அந்த சத்துணவு திட்டத்தை. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு முட்டையை நான் சேர்க்குறேன், சத்துணவு மாத்திரையை சொல்கிறேன் அப்படின்ட்டு அதை கண்டினியூ தான் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் வந்துங்க சில விஷயங்கள் நல்ல விஷயமா இருந்தால் அதை தொடர்வதோ அதை முன்னேற்றுவதோ மேம்படுத்துவதோ தப்பான காரியம் இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து விஜய் வந்து இப்போ இந்த உரிமை தொகை, பஸ் பயணம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் செய்திருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாரு. அதாவது குணாம்ச ரீதியாக, பொருளாதார ரீதியாக அது நல்லது தான் நினைக்கிறேன். அதாவது நல்ல வேலை இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்குற இடத்துல இன்றைக்கி யாரும் இல்லை. எங்களை பார்த்து காப்பி அடித்தார்னு இப்போ எடப்பாடி கூட அவரை போய் கேளுங்க நீங்கள். ஆமாம், அதிமுகவினுடைய திட்டங்களை தான் திரு விஜய் அவர்கள் வந்து வேற ஒரு இதில் பண்ணுறாருன்னு சொல்லி. யாருடைய திட்டங்கள் இல்லைங்க, மக்களுக்கான திட்டங்கள்ங்க. இப்போ நான் கேட்குறேன், 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க திமுக அரசு ஒரு 2-2.5-3 வருஷமாக மகளிர் உரிமை தொகைன்னு. திடீர்னு வந்து எடப்பாடி வந்து அதிமுக ஆட்சி அமைந்தால் 2000 ரூபாவா வழங்கப்படுனாரா? அது என்ன அப்போ அது திமுக திட்டமா? அது மக்கள் நல திட்டங்களை ஒரு அரசு செய்து அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அது தப்பு கிடையாது. அதே போல தான் 2000 ரூபாய் அப்படின்னு இவர் சொன்னதை ஒரு மளிகை சாமான் ப்ரொவிஷன் வாங்கிறதுக்காவது பயன்படட்டுமே ஒரு நடுத்தர குடும்பத்தில். இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் ஒன்றும் யூஸ் ஆகாது, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா விலைவாசி விற்கிறதுக்கு 500 ரூபாய் மாற்றினா புஷ்ஷுன்னு போயிடுது, நமக்கே தெரியும். அதனால் 2500 ரூபாய் என்பது ஒரு நல்ல தொகை தான். ஒரு குடும்பத்துக்கு 1000லேருந்து 2500, 2000லேருந்து 2500. அப்போ அது வந்து நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் 2500 ரூபாய் கொடுக்கறது. அதை விட நான் ரொம்ப சிறப்பாக பார்க்குறது வந்துங்க, இன்றைக்கி வந்து மொபைல் இல்லாத ஆள் கிடையாது, வீடு கிடையாது. அதே போல் வந்து கேஸும் அடுப்பு இல்லாதவங்க கிடையாது. ஈவன் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அவங்க கூட இன்றைக்கி வந்து விறகு அடுப்பெல்லாம் பயன்படுத்துறதில்ல. காரணம் அது ஆரோக்கிய கேடு. விறகு இங்கே எப்போ கிடைக்குது? அதனால் இப்போ எல்லாருமே மைக்ரேட் ஆகிட்டாங்க. இதில் வந்து லோயர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. கிராமங்களில் ஒன்றா இன்றைக்கி விறகு வைக்கிறவங்க இருக்கலாம், ஒரு சில பேர். கிராமங்களும் ரொம்ப முன்னேறிடுச்சு. அப்படி வைக்கிறவங்க கூட, விறகு வைக்கிறவங்க ஓப்பன் ஸ்பேஸில் இந்த வெந்நீர் இந்த மாதிரி தண்ணியை சூடாக பண்ணுறது, அதுக்காக பயணம். சமையல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. அப்போ இந்த எல்பிஜின்னு சொல்கிற சமையல் எரிவாயு சிலிண்டர் என்பது இன்றைக்கி அத்தியாவசியமான தேவையாக பெண்களுக்கு, குடும்பங்களுக்கு மாறிடுச்சு. இந்தியாவில், தமிழ்நாட்டில் ரொம்ப அத்தியாவசியமாக மாறிடுச்சு. இன்றைக்கி அதன் விலை பார்த்திங்கன்னா ஸ்கை ராக்கெட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் 450 ரூபாய்க்கு இருந்தது ஒரு சிலிண்டர். ஆனால் இன்றைக்கி வந்து 900 தாண்டி 1000 நோக்கி விரைந்துட்டு இருக்குது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் 7ஆம் தேதி அவர் பண்ணார். 8ஆம் தேதி காலையில் பேப்பர் பார்த்தா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மோடி அரசு வந்து 60 ரூபாய் அந்த சிலிண்டருக்கு வந்து சிலிண்டர் சமையல் எரிவாயுக்கான அந்த சிலிண்டர் விலையை ஏற்றிட்டாங்க. அப்புறம் இந்த பிஸ்னஸ் காமர்ஸ் ஹோட்டல்லாம் போடுறாங்க இல்லையா, இண்டஸ்ட்ரியல் சிலிண்டர், அதுக்கு 110 ரூபாய் ஏற்றிட்டாங்கன்ற செய்தி வந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் இதுவரையில் யாரும் செய்யலை. அஃப்கோர்ஸ் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 3 சிலிண்டர் கொடுக்குறாரு வருஷத்துக்கு. கிட்டத்தட்ட அந்த ஸ்கீமை காப்பி பண்ணி தான் இவர் சொல்கிறாருங்கிற ஒரு விமர்சனமும் வந்து இவருக்கு. விமர்சனம் இதில் என்னங்க இருக்குது? நல்லது எங்கே கிடைச்சாலும் யார் சொன்னாலும் ஏற்றுக்கலாங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னேன் உங்களுக்கு. அதாவது காப்பின்றது என்னங்க, யார் யாரை பார்த்து காப்பி அடி முடியும்? திருவள்ளுவர் சொன்னது தான் எனக்கு பல பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஔவையார் சொன்னது தான் பல பேர் செஞ்சிட்ருக்காங்க. நான் என்னென்ன அது பண்ண, அதனால் மக்களுக்கு நன்மை வருதா? அப்போ சந்திரபாபு நாயுடு 3 சிலிண்டர் கொடுக்குறாரு, இவர் அதை 6 ஆக்குறாரு. 6 போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நடுத்தர மீடியம் குடும்பம் ஒரு சிலிண்டர் 2 மாதத்துக்கு வரும். மிகப்பெரிய அளவு, பெரிய கூட்டம், 3 வேளை சமையல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒன்றா மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தேவைப்படலாம். அது என்னமா 90% குடும்பங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் போதும். அப்படின்னா கூட கையில் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் 1-2. ஆனால் 6 சிலிண்டர்ன்றது வந்து உங்களுடைய எரிபொருள் செலவையே மிச்சம் பண்ணுதில்ல. ஒரு பக்கம் எங்கிருந்தாலும் பஸ் பயணம்,
எங்கே வேணாலும் போகலாம், எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறலாம். வெறும் அந்த ஒயிட் போர்ட் பிங்க் பஸ்ஸு அப்படின்னு காத்துட்ருக்க வேண்டியதில்லை. சிட்டி டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும் இல்லை, லாங் டிஸ்டன்ஸில் கூட போகலாம். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் அந்த கட்டணம் இல்லாத பேருந்து இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து திருவள்ளூர் போனோன்னா அது சாத்தியம் இல்லை. சென்னையிலேருந்து பொன்னேரி போனோன்னா அது சாத்தியம் இல்லை. சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனோன்னா சாத்தியம் இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து எங்கிருந்து வேணுமானாலும் போகலாம், எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறலான்றது வந்து மிகப்பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் ஓகே, இந்த சிலிண்டர் கொடுக்கறது போகிறதெல்லாம். ஆனால் இதுக்கான செலவை அரசாங்கம் என்ன பண்ணோம், எப்படி மேனேஜ் பண்ணோம், இது ஒரு ரியல் கொஸ்டின்ங்க. அவங்க செஞ்சாலும் சரி, இவங்க செஞ்சாலும் சரி, அது ஒரு கேள்வி தான். ஏன்னா கிவன் த எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இப்போவே டாப்பில் இருக்கும் கடன் வாங்கினதில் 9.5 லட்சம் கோடி கடன் வந்து 9.5 லட்சத்தில் 4.5 லட்சம் கோடி வந்து நம்ம சுதந்திரம் பெற்றதுலேருந்து எடப்பாடி பதவி விடுற வரைக்கும் இருக்குது. இப்போ ஸ்டாலினுடைய இந்த 5 வருஷத்தில் ஒரு 4 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காரு. புரியுதுங்களா? அதுக்கு 60,000 கோடி நம்ம வருஷத்துக்கு வட்டி கட்டுறோம், மாதத்துக்கு 5,000க்கு மேலே வருதுங்க, 5,000 கோடி கட்டுறோம். அப்போ இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் சாத்தியமான்ற ஒரு கேள்வி நியாயமாக வரும். ரெண்டாவது வந்து போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இன் ரெட், நஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்குங்க எல்லாமே. அந்த தொழிலாளிகளை போய் கேளுங்க, அந்த சங்கங்களை போய் கேளுங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா அந்த போக்குவரத்து கழகங்களை ரிட்டையர் ஆனவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டே பல ஆண்டுகளாக கிடைக்காம இருக்குது. ஸோ அதனால் அப்போ அந்த போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தை மேலும் நஷ்டமாக்குவாங்களா, இல்லை அதுக்கு ஈடு பண்ணிடுவாங்களா, கவர்மெண்ட் அந்த செலவை அவங்களுக்கு என்ன வருதோ அதை கொடுத்துருவாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு நல்லது செய்ய போகிறேன்னு போய் இன்னொருத்தனை கெடுக்கக்கூடாது இல்லையா, பேலன்ஸ் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் பிலாங்ஸ் டு த பீப்புள் தானே, எல்லாமே அரசாங்கத்து மக்களுக்கு தானே. அதனால் இதை பற்றி என்ன செய்ய போகிறாரு, இது எப்படி இவர் சமாளிப்பார் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விஜயே அதுக்கு பதில் சொல்லிட்டாருங்க. என்ன ஒன்று சொன்னார்னு சொன்னால், அதாவது வந்து இதெல்லாம் ஸ்டாலின் சார் செய்ய முடியாத விஜய் எப்படி செய்ய முடியும்னு கேட்பாங்க. அதுக்கு தான் இவர் சொன்னார், அதாவது வந்து இந்த ஸ்டாலின் சார் டேக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பட்ஜெட்டில் 4,39,000 கோடிகள், 4,39,000 கோடிகள் நம்ம ஆண்டு பட்ஜெட்டுன்றாரு. அவர் சொன்னது தான். அதில் ஒரு 30%, நியர்லி 1/3 வச்சுங்க, 1/3 வந்து ஸ்டாலின் சாருடைய டேக்ஸுன்றாரு. ஸ்டாலின் சார் டேக்ஸ்னா அதை விளக்கி சொல்கிறார் அவர். 20% ஸ்டாலின் சார் சிஎம்முக்கு போகுது, 10% அவங்க அமைச்சர்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட நாகரிகமாக உங்கள் கொள்ளையை நான் விவரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இஸ் டாக்கிங் அபவுட் த லூட், அபவுட் த கரப்ஷன். மக்களுக்காக ஒதுக்குற பணத்தையே ஆட்சியாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கிக்கிறாங்கன்றத அவர் அம்பலப்படுத்தினார். அப்போ யோசிச்சு பாருங்க, 4,39,000 கோடி பட்ஜெட்டில் 30% அப்படின்னா இட் இஸ் மோர் தென் a lakh crore. 1,00,000 கோடிக்கு மேலே போகுது கரப்ஷனில். இங்கே போதா அங்கே போதான்னு நான் சொல்ல விரும்பலை. அதாவது அந்த நோக்கத்துக்காக அது செலவாகலை, எதற்காக பட்ஜெட் போடுறாங்களோ அதுக்கு அது போகல. அப்போ அது யார்கிட்டயோ போயிடுது, யார் பாக்கெட்டுக்கோ போயிடுது. இப்போ இந்த பணத்தை நான் வந்து தடுப்பேன். அது எங்கே வருதுன்னா, லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சின்னு அவர் சொல்லிட்டு இருக்காருல ரொம்ப நாளாக. தூய சக்தி, தூய ஆட்சியை கொடுக்க போகிறேன், லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்பேன், நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், எவனையும் வாங்க விட மாட்டேன்னு வர சொல்லியிருக்காரு பல கூட்டங்களில், பரப்புரை கூட்டங்களில். அதனால் என்னை பொறுத்தவரையில் வேர் யூ வில் கெட் த மணினா அதுக்கு ஆன்சர் தான். கரப்ஷனை கட் பண்ணுவேன், வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணலாம். இப்போ எதை வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றீங்கன்னா, இப்போ நம்ம மாநிலம் கொஞ்சம் இப்படி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கலில் இருக்குது, மோசமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். பணம் இல்லைன்னு சொன்னால் எப்படி விடிய காத்தால 5:30 மணிக்கு 5,000 ரூபாய் போடுறாங்க, 8,000 12,000 ஆக்குவேன்றாங்க. ஸோ பணம்லாம் இருக்குதுங்க.
அதை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதை எப்படி கையாள்வதில் தான் ஆட்சியாளர்களுக்கு சிக்கல் வருது. கரப்ஷன் மேஜர் ஃபேக்டர். அப்போ அவர் வந்து அதுக்கு தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நான் செய்ய முடியும், நான் செய்வேன். இப்போ இது நடக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஆந்திராவில் 3 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 சிலிண்டர் கொடுக்குறவங்களுக்கு 6 சிலிண்டர் கொடுக்க முடியாதா என்ன? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் போனால். அதனால் அவர் சொல்கிறது எதுவும் கற்பனாவாதம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர் உறுதிமொழி கொடுக்குறாரு அப்படின்னு திமுக அதிமுக 2 பேரும் ஆண்ட கட்சிகள், ஆட்சியில் அனுபவம் உள்ளவர்கள் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க எப்படி 2000 கொடுப்பேன்னு எடப்பாடி சொல்கிறாரு? இல்லை, அந்த கேள்வி 10,000 ரூபாய் கொடுப்பேன், விலைவாசி உயர்வு துன்பத்து உயரத்தை போக்கன்றாரு. அப்புறம் அதே கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது வரிச்சுமை அதிகமாயிடுச்சு, அதுக்காக உதவித்தொகையா நாங்கள் தரோங்கிறாரு. அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வரியை உயர்த்தி தான் எடுப்போம் அப்படின்றாரு. அதுவுமே விமர்சனத்துக்குள்ளானுச்சு. ஆமாம், வேற வழி இல்லைங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண 2 வழி தான் இருக்குது. ஒன்று, மேலும் கடன் வாங்கலாம், அப்புறம் அதுக்கு வட்டி கட்டணும், அப்புறம் அதுக்கு கடன் வாங்கணும். இல்லைன்னா வரிச்சுமையை ஏற்றணும், வரி வருவாயை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் திரு விஜய் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் மக்களுக்கு நல்லது தான். ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கடந்த 5 வருஷத்தில் மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதே போல் சொத்து வரி, இப்படி பல விஷயங்கள் வந்து கடுமையாக ஏறி இருக்கு. நீங்கள் அதெல்லாம் குறைப்பேன்னு சொன்னீங்கன்னா கோயில் கட்டி கும்பிடுவாங்க உங்களுக்கு. அது வந்து யூனிவர்சலாக எல்லாருக்கும், ஆண் பெண்ணுன்னு இல்லை, எல்லா குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் மின்சார கட்டணம் எவ்வளோ, ஸ்டாலின் ஆட்சியில் இப்போனா பல மடங்கு ஏறிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் நியாயமே கிடையாதுங்க. காரணம் என்னன்னா ஊழலுங்க. அவர் சொல்கிற ஊழலை ஒழிச்சா பல விஷயம், அதாவது அதிக விலை கொடுத்து வாங்கிறது தனியார்கிட்ட, ஏன்னா அப்போ தானே கமிஷன் தனக்கு வரும்னு. அப்போ நம்ம விலை அதிகமாக வைக்கணும்னு கதை சொல்கிறது. அதனால் திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணட்டும். ஆனால் இந்த 5 வருஷத்தில் உயர்ந்து இருக்குது பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி கட்டணம், சொத்து வரி குறைச்சாலே அவருக்கு வாக்கு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம்மா, குறைக்கிறேன்னு சொன்னாலே போதும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுசாக எதுவும் செய்ய போகிறதில்ல, உங்களை இது போல் வரி போட்டு வாட்டி வதைத்திருக்கிற கடந்த ஆட்சியாளர்கள் செய்ததெல்லாம் நாங்கள் மாற்றுறோம், இதெல்லாம் குறைக்கிறோனால பெரிய ரிலீஃப் ஆச்சா, ஏன் அதை செய்யக்கூடாது? இப்போ மின்சார கட்டணம் வந்து நான் சொல்கிறேங்க, மின்சார கட்டணம் இந்த மாதிரி கிடுகிடுன்னு உயர்ந்ததுக்கு காரணமே இந்த இதுதான், அதாவது உள்குத்து தான். நீ தனியார்கிட்ட மின்சாரம் வாங்குற, நீ அதிகமாக விலை வச்சுக்க, நான் கமிஷன் எனக்கு இதுன்னு சொல்லிட்டு தான் இதான். அப்போ அவர் சொல்கிற அந்த ஊழலை ஒழிச்சிட்டாருன்னா இதில் பாதி செட்டில் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது, குறைக்கலாம், அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லைங்க. ஸோ அதனால் சொத்து வரியை குறைப்பதும், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மிடில் கிளாஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. வீட்டு வரியெலாம் எவ்வளோ ஏற்றிருக்காங்க தெரியுங்களா? ஸோ அதில் குறைப்பேன், அதாவது நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, நான் வேணான்ல. ஆனால் ஏறி இருக்கிற விலைவாசிக்கு எடப்பாடி சொல்கிறாருல, அதுக்காக நான் 10,000 ரூபாய் காம்பன்சேஷன், அதெல்லாம் வேணாம், குறைச்சிருங்க. குறைச்சிங்கன்னா போதும், அது மக்கள் வந்து உங்களை கோயில் கட்டி கும்பிடுவாங்க. பல்வேறு கருத்துக்களை, கேள்விகளுக்கு பதிலாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.